ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்ய ஜாமாத்தரம் முனிம். ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதி ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே ஓரான் வழி ஆச்சாரியர்கள் சரித்திரத்தை ஓரளவுக்கு அனுபவித்தோம். திருவாய்மொழிப்பிள்ளை வைபவம் வரை ஓரளவுக்கு பூர்த்தியாக அனுபவித்தோம். அதற்கு பிறகு ஆழ்வார்களுடைய வைபவத்தை அனுபவிக்க தொடங்கினோம். அதிலே முதலாழ்வார்கள் வைபவம், திருமிழிசை ஆழ்வார் வைபவம், நம்மாழ்வார் மற்றும் மதுரகவி ஆழ்வார் வைபவம் இவற்றை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார் இவர்களுடைய வைபவங்களை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். இந்த மாதம் தனுர் மாதமாகவும் இருக்கிறது. இந்த சமயத்திலே ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவத்தை அனுபவிப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். முதலிலே குலசேகர ஆழ்வாருடைய வைபவம், அதை அனுபவித்து அதற்கு அடுத்ததாக பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும் அனுபவிக்கலாம். குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே திருவஞ்சிக்களம் என்கிற ஸ்தலத்திலே, அதாவது மலையாள க்ஷேத்திரம், கேரளா பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், அங்கே திருவஞ்சிக்களம் என்கிற ஸ்தலம், அந்த இடத்திலே குலசேகர ஆழ்வார் அவதரிக்கிறார். இவர் க்ஷத்ரிய குல திலகராக விளங்கியவர். க்ஷத்ரிய குலத்திலே அவதரித்து சிறந்த வீரராக விளங்கியவர். இவருடைய பாசுரத்தை கொண்டே இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவருடைய பாசுரங்களிலேயே இதை நன்றாக எடுத்து காட்டியுள்ளார். தான் எப்படி எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து மிகுந்த பெருமையோடே வாழ்ந்திருந்தார் என்பதை தானே பெருமாள் திருமொழி என்கிற பிரபந்தத்தின் பதிகங்களிலே ஆங்காங்கே எடுத்து காட்டியுள்ளார். இவர் அவதரித்த திருவஞ்சி களத்திலே முகுந்தன் என்று எம்பெருமான் கோயில் கொண்டுள்ளான். முகுந்தன் என்றால் முக்தி கொடுக்கக்கூடிய எம்பெருமான், மோட்ச தேசத்தை அளிப்பவன் முகுந்தன் என்று சொல்லப்படும். திருவஞ்சி களத்திலே எம்பெருமானுக்கு ஒரு பிராச்சீனமான திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அந்த கோயிலுக்கு அருகிலே தான் குலசேகர ஆழ்வார் அவதரித்திருக்கிறார். இவருடைய பெருமையை முதலிலே பார்க்கலாம். இவர் அவதரித்தது க்ஷத்ரிய குலம் என்பதனாலே அதிலே கர்வம் கொள்வதற்கும் ஒரு ரஜோகுணம் தலையெடுத்து மிகவும் கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் இவர் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே திருத்தப்பட்டு எம்பெருமானுக்கே மிகவும் ஆட்பட்டவராக ஆனார். இவர் தன்னுடைய ராஜ்யத்தை நன்றாக ஆண்டு வந்தார். எம்பெருமானிடத்திலே இவருக்கு அதீதமான பிரீத்தி ஏற்படுகிறது. அதிலிருந்து இவருக்கு தன்னுடைய ராஜ்யத்தை நிர்வகிப்பதிலே ஆர்வம் குறைந்து விடுகிறது.
இவர் ராமபிரான் இடத்துல மிகவும் ஈடுபட்டவர். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்ரீராமனுக்கு பெருமாள் என்றே திருநாமம். பெருமாள் என்று சொன்னால் அது ஸ்ரீராமனை குறிக்கும் சம்பிரதாய பிரயோகம். அது சீதா என்று நாம் சொல்வதில்லை, சீதா பிராட்டி என்று சொல்லுகிறோம், இல்லை பிராட்டினே சொல்லுகிறோம். பிராட்டின்னு சொன்னாலே அது சீதா பிராட்டி தான் பொதுவா. அதே போல பெருமாள் என்று சொன்னால் பொது ஜனங்களுக்கு பெருமாள்னா விஷ்ணு, திருப்பதி பெருமாள் அப்படின்னு நினைப்பார்கள். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெருமாள் என்று சொன்னால் அது ஸ்ரீராமனை குறிக்கும். அது ஏன் அப்படி அவருக்கு பெருமாள்ங்கிற திருநாமம் ஸ்ரீராமனை குறிக்கிறதுன்னா, பெருமாள்னாலே நல்ல பெரியவர் என்று அர்த்தம். மிக பெரிய ஆளுமையை உடையவர், பெருமையை உடையவர் என்று அர்த்தம். ஸ்ரீ ராமபிரான் தான் சக்கரவர்த்தி திருமகனாக இந்த உலகத்தை மிகச்சிறந்த முறையிலே 11,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர். அப்படி இருக்கிறதுனாலே அவரை விட பெரிய ஆள் யார் இருக்க முடியும்? ஆனால் இந்த பெருமாள்கிற அந்த திருநாமம் ஸ்ரீ ராமபிரானுக்கே அமைந்திருப்பது. அப்படிப்பட்ட அந்த பெருமாளிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டதனாலே இவருக்கு குலசேகர பெருமாள்னே அவருக்கு திருநாமம் ஆயிடுது. குலசேகர ஆழ்வார் என்று மாறி அது குலசேகர பெருமாள் என்று இவருக்கு திருநாமம். ஏன்னா இவர் பெருமாளிடத்துல அவ்வளவு பக்தி கொண்டவராகியாலே பெருமாளுடைய திருநாமமே இவருக்கு வந்து விட்டது. அப்படி குலசேகர பெருமாள் என்று இவர் கொண்டாடப்படுகிறார். இவர் பெருமாள் திருமொழி என்கிற அற்புதமான பிரபந்தத்தை அருளியுள்ளார். இது தவிர முகுந்தமாலா என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தத்தையும் இவர் அருளியுள்ளார் என்று சொல்பவர்கள் உண்டு. இல்லை அது பிற்காலத்திலே குலசேகரர் என்ற திருநாமுடைய வேறு ஒரு ராஜா என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் இவர் பெருமாள் திருமொழியை அருளி ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் திரு வித்துவக்கோட்டு எம்பெருமானுக்கும் மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். அதே போல திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். திருச்சித்திரகூடம் என்று சொல்லக்கூடிய அந்த திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். இதிலே தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே முதல் பதிகத்திலேயே பெரிய பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். இந்த ஸ்ரீரங்கம் நாம் இருக்கக்கூடிய திவ்யதேசம், இங்கே இருக்கக்கூடிய மூலவர் எம்பெருமானுக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம். அது எதனாலே என்றால் பெருமாளாலே ஆராதிக்கப்பட்டவர், அதனாலே அவருக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம். இங்கே அது பிரசித்தமான திருநாமம். பெரிய பெருமாள்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு திவ்யதேசங்களிலே அந்தந்த முக்கிய சந்நிதியிலே இருக்கக்கூடிய மூலவரை பெரிய பெருமாள்னு சொல்ற வழக்கமும் உண்டு. ஆழ்வார் திருநெல்ல போய் பெரிய பெருமாள்னு சொல்லுவார்கள். யாருன்னா ஆதிநாத பெருமாள் மூலவர். அங்கே நிறைய பெருமாள், இப்போ வராக பெருமாள் இருக்கார், கிருஷ்ணனுக்கு தனி சந்நிதி இருக்கு, ராமனுக்கு தனி சந்நிதி இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தாலும் பெரிய பெருமாள்னு சொன்னா அது ஆதிநாத பெருமாள் மூலவர், அவரை குறிக்கும். அதே போல ஒரு திவ்யதேசங்கள்ல அந்த முக்கிய பெருமாளை பெரிய பெருமாள்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஆனா பொதுவா பெரிய பெருமாள்னு சொன்னா அது ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை தான் குறிக்கும். முதல் பதிகத்திலேயே அந்த ஸ்ரீரங்கநாதனை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அது பண்ணின உடனே அடுத்த பதிகத்திலே தேட்டரும் திரள் தேனினை என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். இவரும் மிகவும் அடியார்களிடத்துல ஈடுபட்டவராக இருந்திருக்கிறார். குலசேகர ஆழ்வாரும் அடியார்களிடத்துல மிகுந்த பக்தியோட, அவர்களிடத்துல மிகுந்த மதிப்போடே இருந்திருக்கிறார். அதனால்தான் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிய உடனே அடுத்த பதிகத்திலேயே அடியார்களை, பாகவதர்களை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு எம்பெருமானுடைய திருவேங்கட மலை, அந்த திருவேங்கட மலையிலே இவருக்கு மிகுந்த ஒரு ஆசை இருந்திருக்கிறது. அந்த திருமலையிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதார்த்தமாக தான் இருக்க வேண்டும் என்று குலசேகர பெருமாள் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். அந்த மலையிலே எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கும், பட்சிகள் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய குளத்திலே மீன்கள் இருக்கும். அதுக்கு மேலே அங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு நிறைய உபகரணங்களை உபயோகப்படுத்துவார்கள். அங்கே புஷ்பங்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும், ஸ்தம்பங்கள் இருக்கும், இது போல பல பல பதார்த்தங்கள் இருக்கும். குலசேகர ஆழ்வார் என்ன ஆசைப்படுகிறார்னா, இந்த பதிகத்திலே ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேங்கிற பதிகத்திலே அந்த எம்பெருமானிடத்திலே
தனக்கு இருந்த அன்பினாலே அந்த திருவேங்கட மலையிலே தான் எதுவாக வேண்டுமானாலும் இருக்க வேணும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கணும். அப்படி வரிசையா அதுல சொல்லிட்டே வர்றாங்க. முதல்ல ஒரு பக்ஷியா இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா அதுக்கப்புறம் பக்ஷி பறந்து போயிடுதுன்னா அவ்வளவுதான், அந்த திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய வாசம் இழந்து போயிடும். சரி, அங்க பக்ஷியா இருக்க வேண்டாம், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓடையிலே மீனாக இருக்க வேணும் அப்படிங்கிறார். ஆனா அந்த மீனம் கூட ஏதாவது ஒரு சமயத்திலே வெள்ள பெருக்கெடுத்து அப்படியே மலையிலேருந்து கீழே வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரார். கடைசியில எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று கடைசியில காட்டுகிறார். எம்பெருமானுடைய பொன்மலை, பொன்மலைனா ரொம்ப ஸ்பிருகணீயமான மலைன்னு அர்த்தம். விரும்பத்தக்க மலை, தங்கமலை இல்லை. பொன்மலைனா, பொண்ணுன்னா இந்த இடத்துல விரும்பத்தக்க, எல்லாருக்கும் பிடிக்கிறது பொண்ணுங்கிறது. அந்த தங்கத்தை எல்லாரும் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பொன்மலையிலே நான் ஏதாவது ஆக இருக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அதிலே ஒரு பாசுரத்திலே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார் ரொம்ப அழகா ஒரு உயர்ந்த தத்துவத்தை, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவத்தை எடுத்து காட்டுகிறார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னா அச்சித்வத்து பாரதந்திரியம்னு இந்த ஒரு தத்துவம் சொல்லப்படுறது, ஒரு கொள்கை சொல்லப்படுறது. அச்சித்தை போலே பரதந்திரனாக இருக்க வேணும். இந்த ஜீவாத்மா சைத்தன்யம் உள்ளவன், சித் வஸ்து. ஆனா ஆழ்வார் இங்க என்ன ஆசைப்படுறாருன்னா, நான் படியாய் கிடந்து, படியா இருக்கணும். எம்பெருமானுடைய சந்நிதிக்கு முன்னாடி ஒரு படி இருக்கும், அந்த படியாக இருக்க வேணும் என்று ஆசைப்படுகிறார். படியா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? படிக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, அச்சித்து, அதுக்கு ஞானம் கிடையாது. அப்போ அச்சித்தை போல இருக்கணும். அச்சித்தை போல இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பாரதந்திரியம். இந்த கைபேசி இருக்கு, இது ஒரு அச்சித் பதார்த்தம், அதுக்கு ஞானம் கிடையாது. இதை அடியன் எடுத்துன்னு போனேன்னா எடுத்துன்னு வருவேன், எடுத்துன்னு போகலன்னா அது ஒன்றும் என்னை கூப்பிட போறது இல்லை. சுவாமி சுவாமி போறீரே என்னை எடுத்துன்னு போம் அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை, ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லை. அப்படி இருக்க வேண்டும் ஒரு அடியவன் என்றால். அந்த பகவான் எப்படி வைத்தாலும் அப்படியே இருக்கணும், அதுதான் அச்சித்தை போல இருப்பது. அந்த அச்சித்வத்து பாரதந்திரியம்னு சொல்லப்படுறது. ஆனா இவன் சித்து தான், இவன் சைத்தன்யம் உள்ள ஆத்மா தான். அந்த சைத்தன்யம் உள்ள ஆத்மாங்கிறத எப்படி வெளியிடுகிறார்னா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேங்கிற. இப்ப பார்க்கறதுங்கிறது ஞானம் உள்ளவனால தான் பார்க்க முடியும். ஞானம் இல்லாத எந்த பொருள் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு இந்த இந்திரியங்களை உபயோகப்படுத்தி நம்ம பார்க்கக்கூடிய சக்தி கிடையாது. ஆனா இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய இந்திரியங்களை உபயோகப்படுத்தி பார்க்கக்கூடிய சக்தி இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. இது காண்பதுன்னா என்ன அர்த்தம்? இங்க அனுபவிப்பதுன்னு அர்த்தம். உன்னுடைய பவள வாயை காண்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய அந்த புன்முறுவல் இருக்கக்கூடிய அந்த திரு அதரங்கள், அதை நான் பார்த்து அனுபவிக்க வேணும் என்று அர்த்தம். அப்ப அச்சித்த போலே இருக்கணும், அவன் வெச்ச இடத்துல இருக்கணும். ஆனா அவன் நம்மை பார்த்து அனுபவித்தான் என்றால் அந்த அனுபவத்தை நாம் பிரதிபலிக்க தெரியணும். இது உயர்ந்த தத்துவம் நம்முடைய சம்பிரதாயத்திலே. எம்பெருமான் எப்படி நம்ம வைத்தாலும் அப்படியே இருக்கணும். அதுக்குன்னு கல்லு போல கட்ட போலே இருந்துட்டாலும் பிரயோஜனம் இல்லை. எம்பெருமான் ஒரு கணவன் மனைவி இருக்கா, இந்த கணவன் மனைவியை அனுபவிக்கிறான். அப்ப அப்படியே அவள் அசையாம கல்லு மாதிரி இருந்தான்னா அப்ப என்ன இருக்கும்? ஒரு அனுபவமும் இருக்காது, அந்த கணவனுக்கு ரசிக்காது. அதே போல பகவான் நம்மை அனுபவிக்கணும் என்று வந்தான் என்றால் நாம் அந்த பகவானுடைய இச்சைப்படி நாம் இருக்கணும். ஆனா அவனுக்கு எதிர் வழியும் கொடுக்கணும். அவன் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறானோ அதை நாம் நிறைவேற்றணும். அச்சித்வது பாரதந்திரியம்னு சொல்லுவார்கள். இந்த தன்மையை எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் இந்த திருவேங்கடம் என்கிற திவிதேசத்திலே காட்டினார். அதே போல திருவித்துவக்கோட்டு திவிதேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயத்திலே ஆழ்வார் மிக அழகாக அனன்ய கதித்துவம் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். தருதுயரம் தடாயல் உன் சரணல்லால் சரணில்லை என்று இந்த பதிகத்திலே, நீ எனக்கு துன்பத்தையே கொடுத்தாலும் உன்னுடைய திருவடிகளை தவிர எனக்கு வேறு தஞ்சம் இல்லை, வேறு ஒரு உபாயம் இல்லை. நீ எனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் நான் எப்படி இருப்பேன்னா, அரிசினத்தால் ஈன்ற தாய் அகத்தினும் அவளையே பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழவியை போல இருப்பேன். ஒரு தாய் ரொம்ப கோபம் வந்துடுது அந்த குழந்தை இடத்துல, இந்த குழந்தைய வெட்டி போட்டுடுவேன் உன்னை, போ தூரப்போ அப்படின்னு உதைக்கிறாள் காலால. அந்த குழந்தை என்ன பண்ணும்? அழுதுண்டு அந்த தாயுடைய காலையே தான் கட்டிக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதை போல நான் இருக்க வேணும் என்று அந்த பதிகத்திலே ஆரம்பத்திலே காட்டுகிறாள் குலசேகர ஆழ்வார். அதுக்கு மேலே அந்த பதிகத்திலே நிறைய விஷயம் எடுத்து காட்டுகிறார்.
வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என்று எம்பெருமான் நமக்கு ஏதோ ஒரு துன்பத்தை இப்பொழுது கொடுக்கிறான்னா கூட நாம் அதை எப்படி பார்க்கணும்? அவன் நமக்கு நன்மை பண்ணுவதாகவே பார்க்கணும். அதுக்கு என்ன உதாரணம்? ஒரு வைத்தியர் அவர் நமக்கு ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு வர்றார். கையில ஒரு கத்தியை வச்சுட்டு வர்றார். கத்தியை வச்சு அறுத்து தான் பண்ண போறார். அப்போ இந்த ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? அந்த வைத்தியரை பார்த்து, ஐயோ என்னை வெட்ட போறீரே வெட்ட போறீரான்னு சொல்லுவான். ரொம்ப சந்தோஷம், நீர் வெட்டினா தான் எனக்கு இப்ப இருக்கிற துன்பத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், நீர் நல்லது தானே பண்றீர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வான். அதே போல எம்பெருமான் நமக்கு எந்த துன்பத்தை போல ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட அது நம்முடைய நன்மைக்குங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். இதை போல அந்த பதிகம் முழுக்கவே அந்த எம்பெருமானை தவிர நாம் வேறு யாரையும் ஏறிட்டும் பார்க்கக்கூடாது, வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப எடுத்து காட்டுகிறார். அதுக்கு ரொம்ப அழகான உதாரணங்கள்லாம் காட்டுறார். கண்டார் இகழ்வனவே காதலந்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அரியா குலமகள் போல் அப்படிங்கிறார். இதெல்லாம் சொன்னா இன்னைக்கு சண்டைக்கே வந்துடுவா சில பேர். ஏன்னா ஒரு குலமகள் என்றால் எப்படி இருப்பாள்னா, குலமகள்னா நல்ல குலஸ்திரீ, நல்ல உத்தமமான தன்மைகளை உடைய ஒரு பெண்ணானவள். தன்னுடைய கணவன் அவன் இவளை பார்ப்பவர்கள் எல்லாம் இகழும்படிக்கு வெளியிலே பொதுவிலே வந்து அவளை அவமானப்படுத்துகிறான். அப்படி அவமானப்படுத்தினாலும் கொண்டானையல்லால் அரியா குலமகள், யார் தன்னை மனம் புரிந்திருக்கிறானோ, யார் தன்னை கைப்பிடித்திருக்கிறானோ அவனை தவிர வேறு ஒருத்தனை மனதாலேயும் நினைக்காமல் இருப்பாளே அவள்தான் குலமகள்னு சொல்லப்படுகிறாள். அது அந்த பாத்திவிரத்தியம் என்பது. ஒருத்தனுக்கும் நமக்கும் கல்யாணம் ஆயிடுத்துன்னா அந்த பிறவியிலே நமக்கு அதுதான் விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நாம் என்ன வாழ்க்கையை வாழணுமோ அப்படித்தான் வாழணும். இது சாதாரணமான லௌகிக உதாரணம். இதை எதுக்காக எடுத்து காட்டுறாருன்னா, பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது? பர்த்தாவுக்கும் பாரியாளுக்கும் இருக்கக்கூடிய உறவு, கணவன் மனைவி. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனைவியானவள் எப்படி கணவனையே எல்லாவற்றுக்கும் நம்பி இருப்பாளோ, வேறு ஒருத்தனை நம்பாமல் இருப்பாளோ, அதே போல நாம் பகவானையே நம்பி இருக்க வேணும். என்ன ஒரு துன்பம் வந்தாலும் அந்த பகவானிடத்திலே நாம் ஒரு எதிரம்பு கோக்கக்கூடாது என்பதை காட்டும் விதத்தில் அந்த பாசுரங்கள்லாம் அமைந்திருக்கு. இப்படி உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய சரித்திரம், அதை சற்று அனுபவிப்போம். ஆழ்வார் சத்திரிய குலத்திலே பிறந்தவர்னு பார்த்தோம். எம்பெருமானாலே மயர்வர மதினம் அருளப் பெற்றார். எல்லா ஆழ்வார்களுமே இந்த சம்சாரத்திலே சம்சாரிகளாக இருந்து நம்மை போலே பல பல பிறவைகளை எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தான். ஒரு காலத்திலே எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெறுகிறார்கள். மயர்வர மதிநலம்னா எந்த ஒரு குற்றமும் இல்லாத, எந்த ஒரு குறையும் இல்லாத தெளிவான ஞானத்தையும் பக்தியையும் அவர்கள் பெறுகிறார்கள் பகவானிடத்திலிருந்தே, பகவானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே. அப்படி ஆனதினாலே அவர்கள் பகவானே எல்லாம் என்று வாழ்கிறார்கள். அப்படித்தான் குலசேகர ஆழ்வாருக்கும் எம்பெருமானாலே இந்த ஒரு மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற பிறகு அவருக்கு உலக விஷயங்களிலே நாட்டம் குறைந்து விடுகிறது. தன்னுடைய ராஜ்யத்தை பார்க்கவில்லை. என்ன பண்றாருன்னா, நிறைய கதா காலக்ஷேபங்கள் சொல்லுபவர்களை எல்லாம், முக்கியமாக ராமாயணத்திலே மிகுந்த ஈடுபாடு, ராமாயணம் கதை சொல்லுபவர்களை அழைத்து எப்ப பார்த்தாலும் அங்கே ராஜ்யத்திலே இந்த ராமாயண கதையே நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் அவர் மிகவும் அதில் மூழ்கி போயிடுவார். ஒரு தடவை அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அந்த பௌராணிகர் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருப்பவர் 14,000 ராட்சசர்கள் இந்த கரதூஷணாதிகள் தலைமையிலே வந்துவிட்டார்கள், ராமனை தாக்க வருகிறார்கள் அப்படின்னு சொல்றார். உடனே இவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஐயோ, அப்படி 14,000 பேர் வந்தா எப்படி பெருமாளாலே தனியா சண்டை போட முடியும்? நம்ம படையெல்லாம் திரட்டு, நம்ம படையெல்லாம் எடுத்துட்டு இப்ப உடனே அங்க போகலாம், ஜனஸ்தானத்துக்கு போகலாம் அப்படிங்கிறார். அதை பார்த்த உடனே அவர்கள்லாம் பயந்துட்டா, என்ன இவ்வளவு இதுல ஈடுபட்டு போய்விட்டார் என்று உடனே அடுத்த சர்க்கத்துக்கு போய், இல்ல ராமன் எல்லாரையும் ஜெயிச்சிட்டார், அவர்கள் எல்லாம் அழிந்தார்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி, அப்பதான் ஆஸ்வாசம் ஏற்படுது. இப்படி எம்பெருமான் விஷயத்திலே மிகுந்த அன்பு கொண்டவராக அவர் இருக்கிறார். அடியார்கள் விஷயத்திலேயும் மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்கிறார். அடியார்களுக்கு நிறைய ததியாராதனம் பண்ணுவது, அவர்களுக்கு நிறைய உபகாரங்கள் பண்ணுவது, இப்படியே இருந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இவருடைய நடவடிக்கை பிடிக்கல.
இது என்ன, இது எப்போ பார்த்தாலும் யாரோ 4 பேர் உட்காந்து ஏதோ ஒரு பெருமாளை பற்றியே பேசிட்டு இருக்கார், ராஜ்யத்தை யார் பார்ப்பா, நம்முடைய தேவைகளை தான் யார் பூர்த்தி பண்ணுவா என்று அவர்களுக்கு மிகவும் வருத்தம். அதனால் அவர்கள் என்ன பண்ணுறார்கள்னா, பெருமாளுடைய வட்டிலை எடுத்துக்கொண்டு ஒரு திருவாபரணத்தை எடுத்துக்கொண்டு அதை மறைத்து வைத்து விடுகிறார்கள். மறைத்து வைத்து விட்டு இந்த அடியார்கள் தான் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கா, அவர்கள் தான் அதை எடுத்திருப்பார்கள் என்று சொல்ல, அப்பொழுது குலசேகர ஆழ்வார் சொல்லுகிறார், கண்டிப்பாக இவர்கள் பண்ணியிருக்க மாட்டார்கள், நான் குடப்பாம்பிலே கையிட்டு சத்தியம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை கேட்டோன்னே அவர்கள் பயந்துடுறா. குடப்பாம்பில கையிடுறதுன்னா அது பெரிய ஒரு காரியம், அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவருக்கு என்று அவர்கள் பயந்து, அதுக்கப்புறம் அவர்களே அந்த தவறை ஒத்துக்கொள்ள, அதற்கு பிறகு அவர்களும் அடியார்களுடைய பெருமையை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருந்த குலசேகர ஆழ்வாருக்கு சேரகுலவல்லி நாச்சியார் என்று ஒரு திரு குமாரத்தியும் உண்டு. அவளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய குமாரருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைத்துவிட்டு தான் ராஜ்யத்திலிருந்து விடுபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய பெண்ணையும் அழைத்து கொண்டு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வருகிறார். அந்த சேரகுலவல்லி நாச்சியாருக்கும் எம்பெருமானிடத்துல மிகுந்த ஆசை. சேரகுலவல்லி நாச்சியாரை எம்பெருமானுக்கு திருக்கல்யாணமும் பண்ணி கொடுக்கிறார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் பெரிய கோயிலிலே ஸ்ரீராமநவமி அன்றைக்கு அன்றைய தினம் சேரகுலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி உண்டு. ஸ்ரீரங்கநாதனுக்கு பங்குனி உத்திரத்தும் போது பெரிய பிராட்டியாருடைய சேர்த்தி. பங்குனி உத்திரத்துக்கு முதலிலே பங்குனி ஆயில்யம், ஆயில்யத்தன்னைக்கு உறையூர் கமலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி. ஸ்ரீராமநவமி அன்றைக்கு சேரகுலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி. இப்படி இங்கே 3 சேர்த்தி உற்சவம். ஆண்டாள் நாச்சியாரும் இங்கே எழுந்தருளி இருக்கிறாள். ஆனால் ஆண்டாள் நாச்சியாருடைய சேர்த்தி கிடையாது. ஆண்டாள் நாச்சியாருடைய மாலை மாத்தல் உண்டு. மற்ற 3 நாச்சியாருக்கு மாலை மாத்தல் கிடையாது. ஆனால் இங்கே இவளுக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு விசேஷமாக மாலை மாத்தல் உண்டு. அதுவும் ஆண்டாள் நாச்சியாருக்கு 2-3 சமயத்திலே மாலை மாத்தல் நடக்கும். பெரிய வெளியாண்டாள் சன்னதியிலே ஒரு மாலை மாத்தல் நடக்கும், உள்ளாண்டாள் சன்னதியிலையும் மாலை மாத்தல் நடக்கும். இப்படி ஒரு நாச்சியாருக்கு இங்கே ஒரு விதமான பெருமை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் இந்த சேரகுலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி கொண்டு எம்பெருமான் அனுபவிக்கிறாங்கிறதுக்காக அதை சொன்னேன். அப்படி குலசேகர ஆழ்வார் இங்கே ஸ்ரீரங்கத்திலே தான் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. என்னதான் மற்ற திவ்தேசங்களில் அவருக்கு ஈடுபாடு இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தையே தான் எப்பொழுதும் நினைத்து கொண்டு ரங்க யாத்ரா தினே தினேன்னு ஒரு நாளும் ஸ்ரீரங்கத்தை வந்து அடைய வேண்டும்னு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி இங்கே வந்து சேர்ந்து அந்த எம்பெருமானுக்கு இங்கேயும் இருந்து கைங்கரியம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார் என்று அவருடைய சரித்திரத்திலே பார்க்கலாம். இது குலசேகர ஆழ்வாருடைய வைபவம். அடுத்தது பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் அவருடைய வைபவத்தையும் இன்றைய தினம் அவருடைய சரித்திரம் அவருடைய வைபவத்தையும் சற்று அனுபவிக்கலாம். பெரியாழ்வார் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான ஆழ்வாராக கொண்டாடப்படுகிறார். அதாவது ஆழ்வார்களில் ஒருத்தருக்கு ஒரு பெருமை காட்டப்படுறது. இப்போது முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அவர்களுக்கு என்ன பெருமைன்னா அவர்கள் தான் முதலிலே அவதரித்தவர்கள். முதலிலே இந்த பக்தியை, விஷ்ணு பக்தியை நன்றாக பரப்பினவர்கள். ஓடித்திரியும் யோகிகள்னு ஒரு இடத்துல நிற்காம எப்போ பார்த்தாலும் திவ்யதேசங்களுக்கு சென்று ஆங்காங்கே எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தவர்கள். அயோனிஜர்கள், ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து அவர்கள் பிறக்கவில்லை, புஷ்பத்திலிருந்து தோன்றுகிறார்கள். எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே ஒரு புஷ்பத்திலிருந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு அவர்கள் தோன்றுகிறார்கள். இது முதலாழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பல பெருமைகளில் இவைகள் சில. திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன பெருமை என்று பார்த்தால் ஒரு பிறவியிலே இருபிறவி ஆனவர். முதல்ல பார்கவ ரிஷியோட குமாரராக அவதரித்தார், போன தடவை தான் அனுபவித்தோம். அதற்கு பிறகு அவர் குறும்பருத்த திருவாளன் என்பவராலே மரம் வெட்டக்கூடிய ஒருத்தராலே வளர்க்கப்பட்டவர். அது கிருஷ்ணாவதாரத்தை போல. எப்படி க்ஷத்திரிய குலத்தில் பிறந்து கோபகுலத்திலே கிருஷ்ணன் வளர்ந்தானோ அதே போல ஆழ்வாரும் பிராமண குலத்திலே பிறந்து ஒரு மரம் வெட்டியாலே வளர்க்கப்பட்டவர். இப்போ ரெண்டு குலத்திலே அவருக்கு சம்பந்தம் ஏற்படுறது. அதுக்கு மேலே நெடுங்காலம் வாழ்ந்தவர்னு பார்த்தா திருமழிசை ஆழ்வார் தான். 4700 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தார். அதுக்கு மேலே அவருக்கு நல்ல அஷ்டாங்க யோகம் கைவந்திருந்தது. மிகச்சிறந்த யோகியாக விளங்கினார் அவர். அது மட்டுமில்லாமல் திருமழிசை ஆழ்வார் தான் எல்லா மதங்களையும் போய் புகுந்து பார்த்து அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத ஆராய்ந்து பார்த்து கடைசியில் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையே தனக்கு
உத்தேசியமாக கொண்டார். அதாவது சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம்னு சொல்லும்படிக்கு பௌத்த மதத்தை ஆராய்ந்தார், சமண மதத்தை ஆராய்ந்தார், சைவ மதத்தை ஆராய்ந்தார். இதெல்லாம் உள்ளே புகுந்து பார்த்து அதிலெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாக இல்லை என்பதை உணர்ந்து கடைசியில இந்த வைதிக மார்க்கமே சிறந்த மார்க்கம், வேதத்தாலே சொல்லப்படக்கூடிய உத்தம புருஷனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், அவனுக்கு தொண்டு செய்வதே நமக்கு குறிக்கோள் என்பதையெல்லாம் எடுத்து திருமழிசை ஆழ்வார் நன்றாக காட்டினார். அது மட்டுமல்லாமல் அவர் உரையிலிடாதவர்னு கொண்டாடப்பட்டார். தேவதாந்திர பஜனத்தை அவர் தான் நன்றாக கண்டித்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றாலே என்ன அடையாளம்? அவர்களுக்கு அடையாளமே மற்ற தேவதைகளை வணங்காதவர்கள். அது முக்கியமான அடையாளங்கிறத திருமழிசை ஆழ்வார் தான் எடுத்து காட்டினார். திறம்பேன் மின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாருன்னா மறந்தும் புறந்தொழா மாந்தர், திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படிங்கிறத திருமழிசை ஆழ்வார் காட்டுறார். இது அவருக்கான பெருமை. நம்மாழ்வாருக்கு என்ன பெருமை? பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், இந்த பிரபன்ன ஜனங்களுக்கே முதல்வராக இருக்கிறார். வைஷ்ணவ குலபதி, வைஷ்ணவ குலத்துக்கே பதியாக இருக்கிறார். திருவாய்மொழி என்கிற அற்புத பிரபந்தத்தை அளித்தவர். அது மூலமாக அர்த்த பஞ்சகம் என்ற உயர்ந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டியவர். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று கொண்டாடப்படுபவர். குருகூர் சடகோபன் எப்ப காதல விழுந்தாலும் உடனே நாம் கையை கூப்பி அஞ்சலி பண்ணிக்கிறோம். அவ்வளவு பெருமை பெற்றவர். இதெல்லாம் நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை. குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பெருமை? தன்னுடைய பெண்ணை எம்பெருமானுக்கே கொடுத்து எம்பெருமானுக்கு மாமனார் ஸ்தானத்திலே இருப்பவர். எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணினவர். அவரும் குலசேகர ஆழ்வாரும் காய்க்க கைங்கரியம் பண்ணியிருக்கார், வாச்சிக்க கைங்கரியம் பண்ணுகிறார், பாசுரங்களையும் பாடியிருக்கார். இப்படி பல கைங்கரியங்களை பண்ணினவர் என்கிற பெருமை அவருக்கு உண்டு. அதே பெரிய ஆழ்வார், அவரை கடைசியில பார்க்கலாம். தொண்டடிப்படி ஆழ்வார் பெரிய பெருமானே எல்லாம் என்று இருந்தவர். வேறு எந்த எம்பெருமானையும் பாடாதவர். அர்ச்சாவதாரத்துல பெரிய பெருமானை மட்டும்தான் பாடியிருக்கார். திருமாலை கைங்கரியம், அதாவது நந்தவன கைங்கரியம் பண்ணினவர். எம்பெருமானிடத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். எம்பெருமானுடைய திருநாமங்களிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நாம சங்கீர்த்தனத்துடைய வைபவத்தை திருமாலையிலே மிக அழகாக எடுத்து காட்டியவர். எம்பெருமானிக்கே திருப்பள்ளி எழுச்சி பாடினவர். இது இவர் மட்டும்தான் முழுக்க ஒரு பிரபந்தமே அருளியிருக்கார், திருப்பள்ளி எழுச்சின்ட்டு. இப்படிப்பட்ட பெருமைகளை உடையவர் தொண்டடிப்படி ஆழ்வார். திருப்பான ஆழ்வார் எம்பெருமானுடைய திருமேனியை தவிர வேறு எதையும் அனுபவிக்காதவர். அமல்நாதிபிரான்கிற அந்த பதிகத்தில், அந்த பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய திருமேனி அழகு மட்டும்தான் இருக்கு. எது நமக்கு தாற்பயமோ அதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கார் அவர். இது அந்த தத்துவத்தை சொல்றது, இந்த தத்துவத்தை சொல்றது, இந்த மதத்தை கண்டிப்பது, அந்த மதத்தை கண்டிப்பது, இதெல்லாம் எதுவுமே பண்ணல திருப்பானாழ்வார். நேரம் நமக்கு எது உத்தேசம்? பெருமாளுடைய திருமேனியை அனுபவிக்கணும், அதுதான் நமக்கு தேவை. அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டினவர் திருப்பானாழ்வார் தான். வேற எந்த விஷயத்திலையும் ஈடுபடாமல் பெருமாளுடைய திருமேனி, பெரிய பெருமாளுடைய திருமேனியை மட்டும் அனுபவித்து அதிலேயே ஆழங்கால் பட்டவர். இவரும் பாணர் குலத்திலே அவதரித்தவர். நன்றாக பாட்டு பாடக்கூடியவர். எம்பெருமானுக்கு பாடல்களை பாடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் திருப்பானாழ்வார். திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார். அவருக்கு என்ன பெருமை? பல திவ்யதேசங்களுக்கு நேரே சென்று மங்களாசாசனம் பண்ணினவர். 87 திவ்யதேசங்கள் கிட்டத்தட்ட அவரே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதுல 40 திவ்யதேசத்துக்கு மேல அவர் மட்டுமே தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அப்ப அவர் காட்டலன்னு நமக்கு 40 திவ்யதேசங்கள் தெரியாமலே போயிருக்கும். அப்படிப்பட்ட பெருமையை உடையவர். இவரும் எப்படிப்பட்ட பெருமை உடையவர்னா, வாச்சிக்க காய்க்க கைங்கரியங்களை பண்ணினவர். பாசுரங்களையும் பாடியிருக்கார். மதில் கட்டுவது, எம்பெருமானுக்கு பல நந்தவனம் அமைப்பது போன்ற பல கைங்கரியங்களை இவர் பண்ணி இந்த திவ்யதேச ஸ்ரீரங்கத்திலேயும் இருந்து பல கைங்கரியங்களை பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட பெருமையை உடையவர் திருமங்கை ஆழ்வார். இவர்கள் எல்லாரை காட்டிலும் ஒரு படி அதிகமான பெருமை உடையவர் பெரிய ஆழ்வார். எதனாலேன்னா, எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதே தனக்கு குறிக்கோள் என்று வாழ்ந்தவர். மங்களாசாசனம் என்றால் ஒருத்தருக்கு மங்களத்தை ஆசைப்படுவது, ஒருத்தருக்கு நன்மை ஏற்பட வேண்டும், இவர் நன்றாக ஆயுஷோட வாழ வேண்டும், எல்லா நன்மைகளும் பெற்றிருக்க வேண்டும் என்று இப்படி மங்களத்தை ஆசைப்படுகிறோமே, அதுதான் மங்களாசாசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மங்களாசாசனம்ங்கிறதை ஆழ்வார்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறார்கள். ஒரு இடத்துல இப்போ நம்மாழ்வார் அவருடைய பதிகத்திலே பார்த்தோம்னா,
அங்கும் இங்கும் வானவர் தானவர்ங்கிற பதிகம். அந்த பதிகத்துல நேரே மங்களாசாசன பதிகம் அது. ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணுகிறாள். அன்னி புலகம் வளர்ந்தாய் அடிபோத்தி, சென்னங்கு தென்னங்கை செத்தாத்திரல் போத்தி. இதை போல ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஆங்காங்கே மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். ஆனா பெரியாழ்வார் மட்டும்தான் மங்களாசாசனம் மட்டுமே பண்ணுவார், வேற எதுவுமே பண்ண மாட்டார். அவர் பண்றதெல்லாம் அவருடைய குறிக்கோளே. யாரையாவது திருத்த பார்த்தார்னா கூட அவர் எதுக்காக திருத்த பார்க்கிறார்? இப்ப திருப்பல்லாண்டிலே எல்லாரையும் அழைக்கிறார். ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்களே நீங்கள் வாருங்கோள், கைவல்ய மோட்சத்தை விரும்புபவர்களே நீங்கள் வாருங்கோள், பகவானுக்கு தொண்டு பண்ண ஆசைப்படுபவர்களே நீங்களும் வாருங்கோள், எல்லாரும் சேர்ந்து நாம் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடலாம். அங்கேயும் குறிக்கோள் பல்லாண்டு பாடுறது தான், மங்களாசாசனம் தான். இந்த பல்லாண்டு, நமக, போற்றி, ஜெய இதெல்லாம் மங்களாசாசனத்தை காட்டக்கூடாது. நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண, ஜெய் ஸ்ரீமன் நாராயணங்கிற. ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் என்ன அர்த்தம்? ஸ்ரீமன் நாராயணனுக்கு மங்களாசாசனம், ஜெய ஜெய, வெற்றி வெற்றி. அது எம்பெருமானுக்கு என்று மங்களாசாசனம் பண்ணுவது நம்முடைய சம்பிரதாயத்துல ஒன்றும் விரோதம் இல்லை. நாம் என்னதான் அடியன் ராமானுதாசன் நாம் சொன்னாலும் ஜெய ஸ்ரீமன் நாராயணங்கிறது எம்பெருமானுக்கு மங்களம், எம்பெருமானுக்கு மங்களம்னு அதை விரும்புவது. அப்படி பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த ஜெயங்கிறது, நமகங்கிறது, போற்றிங்கிறது, வாழிங்கிறது இதெல்லாம் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அப்படி அந்த மங்களாசாசனத்திலே மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்த நிலையிலிருந்து விடாமல் மங்களாசாசனம் பண்ணினவர் என்று பார்த்தால் அது பெரிய ஆழ்வார். அதனால்தான் அவருக்கு பெரியாழ்வார்ங்கிற திருநாமமே ஏற்பட்டது. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அண்ணி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அவருக்கு அது வரைக்கும் வில்லிபுத்தூர் பட்டபிரான் தான் பெயர். பட்டர்களுக்கு தலைவர், பட்டர்களுக்கு நன்மை பண்ணக்கூடியவர், விஷ்ணு சித்தன், விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே வைத்திருப்பவர், விஷ்ணு இவரை தன்னுடைய சித்தத்திலே வைத்திருப்பவர், ரெண்டுமே சொல்லலாம் விஷ்ணு சித்தன்னா. இப்படியெல்லாம் அவருக்கு திருநாமம். இயற்பெயர்கள்னு பார்த்தா விஷ்ணு சித்தன், பட்டநாதன் என்றெல்லாம் அவருக்கு திருநாமம். ஆனா பெரியாழ்வார்ங்கிற பெயர் தான் இப்பொழுது நிலைத்திருக்கிறது. எப்படி நிலைத்திருக்கிறது அது என்றால், அவர் மங்களாசாசனத்திலே மிகுந்த ஸ்ரத்தையுடையவராக எப்பொழுதும் தானும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு அதுக்கு மேல தன்னோட கூடி பலரும் மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதையே பண்ணினவர். அதனால்தான் இவருடைய திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி ரெண்டு பிரபந்தத்துக்குமே மங்களாசாசன பிரபந்தங்களே என்றே பெயர். ஏன் திருப்பல்லாண்டு தானே பல்லாண்டு பல்லாண்டு இருக்கு, பெரியாழ்வார் திருமொழிலாம் அவ்வளவு பல்லாண்டு பல்லாண்டுலாம் இல்லையே என்று கேட்டால் அவர் குறிக்கோள் என்ன? எங்க போனாலும் கடைசியில அடியார்களை பல்லாண்டு பாட வைக்கணுங்கிறது தான் அவர் குறிக்கோள். யாரோ ஒருத்தருக்கு ஏதோ உபதேசம் பண்றார், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இல்லை எம்பெருமானுக்கு காப்பிடுகிறார், இதெல்லாம் பண்ணாலும் அதனுடைய குறிக்கோள் என்ன? மற்றவர்களை அதே போல எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண வைக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். இப்படிப்பட்ட அந்த மங்களாசாசன விஷயத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்ததுனாலே இவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம் ஏற்பட்டது என்று காட்டப்படுகிறது. இதிலே இவருடைய சரித்திரம் பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவர். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்ய தேசம், அது திவ்ய தேசமாகவும் இருக்கு. ஏன்னா பெரியாழ்வாராலையும் ஆண்டாள் நாச்சியாராலையும் மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கு. ஆழ்வார்களுடைய அவதார ஸ்தலமாகவும் இருக்கு. பெரியாழ்வாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் அவதார ஸ்தலமா இருக்கு. அப்படிப்பட்ட பெருமையை கொண்ட இடமாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைந்திருக்கிறது. ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்தார். அவருக்கு எப்பொழுதும் எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னே ஆசை. கைங்கரியத்துடைய பெருமையை கேள்விப்படுகிறார். நாமும் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அக்காலத்திலே கண்ணன பெருமான் மதுரைக்கு வடமதுரைக்கு போகும் பொழுது அந்த மாலாக்காரர் மிகுந்த ஆசையோட அவனுக்கு மாலைகளை எல்லாம் சமர்ப்பித்தாரே, அதை கண்டு எம்பெருமான் எவ்வளவு உகந்தான், இந்த மாலாக்காரருக்கு எவ்வளவு தன்னுடைய கருணையை பொழிந்தான். அதே போல நாமும் இந்த மாலை கைங்கரியம் பண்ண வேண்டும், திருமாலை கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நந்தவனம் அமைத்து எம்பெருமானுக்கு திருமாலைகள் சமர்ப்பித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவருக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வருகிறது. எம்பெருமானிடத்திலிருந்து ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. அது எப்படி ஏற்படுறதுன்னா, ராஜா, மதுரை மாநகரத்து ராஜா, இந்த தென்மதுரையில இருக்கக்கூடிய ராஜா, அவர் இந்த நகர சோதனைக்கு அந்த காலத்திலே போவார்கள். ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்தில் நகர சோதனைக்கு போவார்கள். நகர சோதனைன்னா அவர்கள் ஒரு முக்காடு போட்டுண்டு தாங்கள் யாருங்கிறத மறைத்து கொண்டு அங்கே போய் என்ன பேசுகிறார்கள் ஜனங்கள் எல்லாம், நம்ம பற்றி நல்லா பேசுகிறாளா, இல்லை நம்ம இடத்துல குறைகளை சொல்லுகிறார்கள், அந்த குறைகளை சொன்னால் நிவர்த்தி பண்ணிக்கலாம் என்று அவர்கள் போவார்கள். அப்படி இவர் அங்கே போகும் பொழுது ஒரு
பிராமணனை பார்க்கிறார். அந்த பிராமணன் ஏதோ ஒரு வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்துருக்கான். அவரை பார்க்கிறான் இந்த ராஜா. ராஜா என்ன பண்றான்னா, அந்த பிராமணனை கேட்கிறான். "நீர் ஏதோ நல்ல பிராமணரா இருக்கிறே, உமக்கு என்ன விஷயம்? என்ன சமாச்சாரம்? என்ன பண்ணிட்டு வரீங்கன்னா?" "இப்பதான் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வருகிறேன். கங்கைக்கு போயிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "சரி ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுமே" அப்படின்னு இந்த ராஜா கேட்க, உடனே அதுக்கு அந்த பிராமணன் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறான். "வருஷார்த்தம் அஷ்டௌ பிரயதேத மாசான் நிச்சார்த்தமர்த்தம் திவசம் யதேத வார்த்தக்ய ஹேதோர் வயசா நவேன பரத்ர ஹேதோர் இஹ ஜன்மனாச்ச" அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, மக்கள் எல்லாம் 8 மாதங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். எதுக்காகன்னா, அந்த காலத்துல தான் மழை காலத்துல ரொம்ப அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஆனா மழை காலத்திலே கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக 8 மாதங்கள், 4 மாதங்கள் மழைக்காலம். அந்த சமயத்தில கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக 8 மாதங்கள் உழைத்து நெல்லு, பருப்பு எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். அதேபோல ராத்திரியிலே சுகமா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் பகலிலே உழைக்கிறான். நல்ல பகல்ல போய் உழைச்சுட்டு வரான். எதுக்கு? ராத்திரி நல்லா ஆனந்தமா தூங்கணும், மனைவியோட கூடியிருக்கணும், அனுபவிக்கணும் என்று அவன் பண்ணுகிறான். அதுபோல வார்த்தக்ய ஹேதோர் வயசா நவேன, வயதானால் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இளமை இருக்கும் பொழுதே உழைக்கிறார்கள், சொத்து சேர்க்கிறார்கள். இதே போல பரத்ர ஹேதோர் இஹ ஜன்மனாச்ச, இந்த பிறவியிலே நாம் நன்றாக உழைத்தோம் என்றால் அடுத்த பிறவியிலே மரணத்துக்கு பிறகு நல்ல வாழ்க்கையை பெறலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதை கேட்ட உடனே அந்த ராஜாக்கு இதுவே ஒரு மனசுல ஓடிண்டே இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்லோகமா இருக்கு. அந்த ராஜாவுக்கும் அர்த்தம் புரியுது. அதையே அந்த ராஜா நினைச்சுட்டு இருக்கான். என்ன பண்றது இப்போ? மரணத்துக்கு பிறகு நாம் நற்கதி அடைய வேண்டும். நல்ல அனுபவத்தை பெற வேணும். அதுக்கு நாம் என்ன பண்ணுவது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய ராஜ்ய சபைக்கு போறான். ராஜசபைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்களை எல்லாம் கேட்கிறான். என்ன பண்ணணும் இப்போ? இப்ப நாம இதுல இந்த நல்ல கத்திங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? அந்த கத்தி மூலமாக போய் நாம் யாரை அடையப் போகிறோம்? என்ன பண்ண போகிறோம் என்று கேட்க, யார் பரதெய்வம் என்று பேச்சு வருது. யாரை அடையப் போகிறோம்னு வரும்போது, யார் பரதெய்வம்னு பேச்சு வருது. உடனே அப்போ அந்த ராஜாவுடைய சபையிலே செல்வ நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். மிகச்சிறந்த வைஷ்ணவராக, நல்ல விஷ்ணு பக்தராக இருக்கிறார். அந்த செல்வ நம்பியானவர் என்ன சொல்லுகிறார்னா, "தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாஷ்ச" என்று ஒரு பிரசித்தமான பிரமாணத்தை காட்டி, தர்மம் அறிந்தவர்களுடைய எண்ணமே சிறந்த பிரமாணம். வேதமும் கூட பிரமாணம். அப்ப வேதத்துக்கு கூட 2ஆம் பட்சமா தான் சொல்லப்படுறது. தர்மம் அறிந்தவர்களுடைய செயல்பாடுகள் தான் நமக்கு உயர்ந்த பிரமாணம். அவருடைய வாக்கு தான் உயர்ந்த பிரமாணம். அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கே. அதன்படிக்கு நாம் என்ன பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய பண்டித ரத்னங்கள், ஒரு ஒரு ஊர்ல எவ்வளவோ பண்டிதர்கள்லாம் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் வரவழைக்கலாம். வரவழைத்து யார் பரதெய்வம்ங்கிறதை நிர்ணயித்து கேட்டுவிடலாம் என்று சொல்ல, அப்பொழுது அந்த செல்வ நம்பி சொல்றார். இத சொன்ன உடனே அந்த ராஜா பார்க்குறான். உடனே எல்லாருக்கும் செய்தி அனுப்புகிறான். தண்டோரா போடுறான். எல்லாரும் வந்து இங்கே இந்த பரதத்துவ நிர்ணயத்தை பண்ணலாம். யாரு பரதெய்வம்ங்கிறத காட்டலாம் என்று சொல்ல, இந்த செய்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் வருது. அப்போ பெரியாழ்வார் காதுலயும் வந்து விழுறது. பெரியாழ்வார் நினைக்கிறார், "இது என்ன இப்படியெல்லாம் ஒரு பெரிய சபையெல்லாம் கூடுறது. எப்படி இதெல்லாம் நாமெல்லாம் என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்பொழுது எம்பெருமான் கனவிலே தோன்றி, "நீர் போய் அந்த வித்வத் சதസ്സിலே கலந்து கொண்டு நம்முடைய பரத்வத்தை ஸ்தாபிக்க வேணும்" அப்படின்னு சொல்ல, உடனே அப்போ அவர் கேட்கிறார், விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் கேட்கிறார் எம்பெருமானிடத்தில். கனவிலே பேசுறார் எல்லாம். கனவுல நடக்கும்போது பேசுறார். "இல்ல எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஏதோ ஒரு இங்க மாலை தொடுக்க சொன்னா, நந்தவனத்த பார்த்துக்க சொன்னா, அது எனக்கு தெரியும். வேதாந்தம்லாம் நான் எனக்கு படிக்கவே இல்லையே! எப்படி தெரியும்?" என்று கேட்க, அதுக்கு எம்பெருமான் சொல்றான், "உனக்கு அந்த படிக்காமலே இந்த ஞானம் எல்லாம் வந்துடும்." அதனால்தான் திருப்பல்லாண்டு தனியன் ஆரம்பத்திலேயே குருமுகம் அனதீத்ய பிராக வேதான் அசேஷான்னு வருது. ஒரு குரு மூலமாக இவர் அதிகரிக்கவில்லை. எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே எல்லா ஞானத்தையும் பெற்றார் என்பதை இவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த ஞானத்தை பெற்றவர் உடனே ராஜசபைக்கு போகிறார். எம்பெருமானுடைய ஆணையாக அதை எடுத்துக்கொண்டு ராஜசபைக்கு போறார். அங்கு போனோடனே செல்வ நம்பி இவரை பார்த்த உடனே செல்வ நம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவரா இருக்கிறார். அவர் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமானுக்கு திருமாலை கைங்கரியம் பண்ணக்கூடியவர் வந்திருக்கார். அவர் பரதத்துவ நிர்ணயம் பண்ண வந்திருக்கார். கண்டிப்பா அவர் தான் இங்கே பேசணும் என்று சொல்லி, அவருடைய உந்துதலின் பேரிலே தரக்க ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வத்தை எடுத்து உபன்யாசம் பண்ணுகிறார் பெரியாழ்வார். அதையெல்லாம் கேட்டு
அங்கே ஒரு கிழியானது, கிழினா ஒரு பை, பரிசு பணம் இருக்கக்கூடிய ஒரு பை, அது மேலே உத்தரத்துல தொங்க விட்டிருக்கார்கள். அந்த அதுக்கு கிழின்னு பேர், ஒரு பொற்கிழி என்று சொல்லுவார்கள். அந்த கிழியானது இவர் இப்படியெல்லாம் பேச உடனே அது அருந்தே விழுந்துருது, நேரா இவர் கையிலேயே வந்து விழுந்துருது. இப்ப இவர் தான் ஜெயித்தார் என்பது நன்றாக நிரூபகமானது. அதற்கு பிறகு ராஜா இவரை அந்த ஒரு யானையில ஏத்தி நகர்வலம் வரும்படிக்கு பண்ணிக்கிறான். ஏன்னா இவ்வளவு பெரிய சாதனையே பண்ணியிருக்கார், நமக்கு பரதத்துவ நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கார், யாரு பரதெய்வம்ங்கிறத காட்டியிருக்கார். இவருக்கு ஒரு பெரிய கௌரவம் பண்ணணுமே, தன்னுடைய பட்டத்து யானையே வரவழைத்து அந்த பட்டத்து யானைக்கு மேலே இவரை வீட்டிற்கும்படிக்கு பண்ணி அவர் கையிலே அவருக்கு மாலைகளை எல்லாம் சூட்டி அவரை நகர்வலம் அனுப்பணும் என்று அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம். இப்படி நகர்வலம் புறப்படும் பொழுது எம்பெருமான் ஆகாசத்திலே வந்து தோன்றுகிறான். நம்முடைய குழந்தை இந்த பெரியாழ்வார் நம்முடைய பெருமையை எல்லாம் நிலைநாட்டிவிட்டு இப்பொழுது இப்படி ஒரு நகர்வலம் வருகிறார், பட்ட பிரவேசம் பண்ணுகிறார், அவரை நாம் பார்க்க வேண்டும் என்று எம்பெருமானே தன்னுடைய கருடாழ்வார் மீது ஏறி நாச்சியாரோடு சேர்ந்து இங்க வந்து விட்டான். ஆகாசத்திலே இருக்கிறான். அதை பார்த்து விட்டார் ஆழ்வார். உடனே அங்கே யானையுடைய கழுத்தில் இருந்த மணியை எடுத்துட்டு தாளத்தை சேர்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடு முன்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு வடிபாயினின் உளமார்பினு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு படபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று அந்த எம்பெருமானுடைய இந்த செயலை பார்த்து தனக்கு மிகவும் பயம் ஏற்பட்டு, இந்த மோசமான சம்சாரத்துக்குள்ளே இப்படி வந்திருக்கிறாயே, உனக்கு என்ன ஆபத்து நேரப்போகிறதோ என்றெல்லாம் பயந்து போய் அந்த பல்லாண்டை பாடுகிறார். அதனாலேதான் அவருக்கு பெரியாழ்வார்ங்கிற திருநாமே ஏற்பட்டது. எம்பெருமானை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? நமக்கு என்ன கேட்கலான்னு தான் தோணும். ஐயோ, இவ்வளவு நாள் கஷ்டமா பட்டு இருந்தேன், நல்ல வேளை நீ வந்த, எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடு. நமக்குன்னு ஏதோ அவர் வச்ச ஆளு போல, நமக்கு ஏதோ காரியம் பண்றதுக்கு தான் அவர் இருக்கிறது போல உடனே எழுதி கொடுத்துருவோம். இதெல்லாம் வேணும், இந்தந்த காரியம்லாம் எனக்கு நடக்கணும், அதெல்லாம் நீ தான் பண்ணி கொடுக்கணும் என்று அவனிடத்திலே ஒரு முறையீடு பண்றது. இப்படித்தான் நாம் எல்லாரும் பண்ணுவோம். ஆழ்வார்கள் அப்படி பண்ணுவார்கள்னா ஆழ்வார்கள் அப்படி பண்ண மாட்டார்கள். ஆனா எம்பெருமானிடத்துல அனுபவத்தை எதிர்பார்ப்பார்கள், எம்பெருமானை அனுபவிக்கணும்னு பார்ப்பார்கள். இது பொதுவா எல்லா ஆழ்வார்களுடைய விஷயத்திலையும். ஆனா இங்க பெரியாழ்வார் மட்டும் என்ன பண்ணுகிறார்னா, எம்பெருமானை பார்த்தோட தனக்கு வேணுங்கிறதையும் கேட்கல, தான் அவனுடைய எம்பெருமானை அனுபவிக்கணுங்கிறதையும் பார்க்கல. அவன் இந்த ஆபத்து நிறைந்த இடத்துக்கு வந்திருக்கிறானே என்று அவனுக்காக பயந்து பல்லாண்டு பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணினார். இந்த ஒரு பொங்கும் பரிவுதான் அவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமத்தையே பெற்றுக் கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த பெரியாழ்வார் தனக்கு கிடைத்த தனத்தை எடுத்துக்கொண்டு நேரே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வடபத்திரசாயி எம்பெருமானிடத்துல அதையெல்லாம் சமர்ப்பித்து, இதெல்லாம் உம்முடைய சொத்து, நான் என்ன இதை வச்சு என்ன பண்ண போறேன், எது யார் யாருடைய சொத்தாக இருக்கிறதோ அதெல்லாம் பகவானுடைய சொத்து. ஏன்னா பகவான் தான் ஆத்மாக்களையே கொண்டவனாக இருக்கிறான். ஆத்மாக்களே பகவானுக்கு சொந்தம்னும் போது அந்த ஆத்மாவுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் மட்டும் யாருக்கு சொந்தமா இருக்கும்? அதுவும் பகவானுக்கு தானே சொந்தமா இருக்கும். இப்படி எல்லாம் பகவானுக்கு சொந்தமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். இப்படி இந்த பெரியாழ்வாருடைய அந்த கைங்கரியமானது அவருக்கு கிடைத்த தனத்தை கூட வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அந்த எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணி வருகிறார். மேலும் மேலும் இந்த தன்னுடைய புஷ்ப கைங்கரியத்தை, திருமாலை கைங்கரியத்தை நன்றாக பண்ணி வருகிறார். இப்படி இருக்கும் பொழுதுதான் அவர் தன்னுடைய திருப்பல்லாண்டிலே, இந்த திருப்பல்லாண்டு பிரபந்தத்திலேயே ஐஸ்வர்யார்த்திகளை அழைக்கிறார், கைவல்யார்த்திகளை அழைக்கிறார். ஐஸ்வர்யார்த்திகள்னா இந்த உலகத்திலே இன்பத்தை பெற நினைப்பவர்கள், இல்ல சொர்க்கத்துக்கு போய் இன்பத்தை பெற நினைப்பவர்கள், அதெல்லாம் ஐஸ்வர்யார்த்திகள், ஐஸ்வர்யத்தை அர்த்திப்பவர்கள். அதே கைவல்யார்த்தினா எனக்கு இந்த ஆத்மாவே போதும், பகவானே வேண்டாம், நான் மோட்சத்துக்கு போறேன், ஆனா என்னை மட்டுமே நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்பவர்கள். அதுக்கு மேல பகவத் கைங்கரியார்த்தி, பகவான் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். இப்படி 3 விதமான ஆட்களையும் எம்பெருமானுடைய மங்களாசாசனத்துக்காக இந்த திருப்பல்லாண்டிலே அழைக்கிறார் பெரியாழ்வார். அழைத்து அவர்களை எல்லாரையும் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணும்படிக்கு பண்ணுகிறார். இப்படி இவருடைய சரித்திரம் ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். மேலே ஆண்டாள் நாச்சியாருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இன்னும் பூர்த்தியாக இவருடைய சரித்திரம் சேர்ந்தே தான் வரும், அங்கே அனுபவிக்கலாம். இப்போ பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஆனி சுவாத்தின்னு பார்த்தோம், அவதாரஸ்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வாருடைய வைபவம் அதை அனுபவித்தோம். தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவம். இப்படி பெரியாழ்வார் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகத்திலே வந்து அவதரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். எதுக்காகன்னா, அதைத்தான்
மணவாழ் மாமனிகள் காட்டுகிறார். இன்னொரு திருவாடிப்புறம் எமக்காகவன் நோய் இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், புன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று அந்த வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் விட்டு பூமி பிராட்டியாக இருக்கக்கூடிய அந்த தாயார் அவள் ஆண்டாள் நாச்சியாராக இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கிறாள். எதற்காக? என்னை உஜ்ஜீவனம் அடைவிப்பதற்காகத்தான் என்று மணவாழ் மாமனிகள் மிகவும் ஈடுபட்டு சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. எனக்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே அவதரித்திருக்கிறாள் என்று அதை எடுத்து மணவாழ மாமனிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையிலே காட்டியிருக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் மிகுந்த பெருமையை உடையவள். எத்தனையோ விதத்திலே எல்லா ஆழ்வார்களுக்கும் என்ன அனுபவம் கிடைச்சதோ அது எல்லாத்தையும் மொத்த சேர பிடித்து அனுபவித்தவளாக ஆண்டாள் நாச்சியார் சிறு வயதிலேயே 5 வயதிலேயே கண்டத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவளாக அந்த கண்ணனையே தான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று இருந்தவள். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமை அதை நாம் எங்கு பார்க்கலாம்னா நாறு நறும்பொழில் பாசுரத்திலே பார்க்கலாம். இப்போ எம்பெருமானுக்கு 108 தடா 100 தடா அக்கார வடிசில் 100 தடா வெண்ணெய்னு பார்க்குறோம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு ஆண்டாள் நாச்சியார் சமர்ப்பிக்க வேணும்னு ஆசைப்பட்டாள். ஆனா அவள் சிறு பெண்ணாகவும் சக்தியற்றவளாகவும் அங்கே இருக்க அவளாலே அதை நேரே பண்ண முடியவில்லை. ஆனா அது பாசுரத்திலே சொல்லி அனுபவிக்கிறாள். நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடா அக்கார வடிசில் சொன்னேன் என்று தான் அந்த அக்கார வடிசிலை 100 தடாக்கள் 100 பாத்திரங்களிலே சமர்ப்பிக்க வேணும். இதை சமர்ப்பிச்ச உடனே என்ன வேணும்னு பெருமாள் கேட்க, இதே போல இன்னொரு 100 சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் கேட்டா அது போல இன்னொரு 100 இப்படி நான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். நான் கைங்கரியம் பண்ணதுக்கு நீ பிரதிபலன் என்ன நீ கொடுப்பாய் என்றால், இன்னும் என மேல எனக்கு கைங்கரியம் கொடுக்கணும். அதுதான் நான் பிரதிபலனாக பார்க்கிறேனே தவிர எனக்கு இதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உனக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் எனக்கு பிரயோஜனம் என்று ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டுகிறார். அதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் காட்டுறார். நம்முடைய சம்பிரதாயத்துல நம்ம எப்படி இருக்கணுங்கிறத காட்டுறார். கொடுத்து கொள்ளாதே கொண்டத்துக்கு கைக்கூலி கொடுக்க வேணும். ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம், ஏதோ ஒண்ணு வாங்கிக்கிறோம். இப்போ கோயிலுக்கு போறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவா, தேங்காய் கொடுப்பா. தேங்காய் கொடுக்கறது தேங்காய், பதிலுக்கு என்ன எதிர்பார்ப்பா, இவருக்கு நல்ல பெரிய வேலை கிடைக்கணும், இவருக்கு நல்ல பெரிய ஒரு வீடு அமையணும், கல்யாணம் ஆகணும். இதெல்லாம் கொடுக்கறது ஒரு தேங்காய், ஆனா கேட்கறது இவ்வளவு. அப்படி இல்லாமல் கொடுத்து கொள்ளாதே. அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை பிரத்தியாக கொள்ளாமல் கொடுத்து கொள்ளாதே கொண்டத்துக்கு கைக்கூலி கொடுக்க வேணும். நீ என்னிடத்துல கைங்கரியம் வாங்கிய, அதுக்கு நான் உனக்கு கைங்கரியம், அதுக்கு நான் ஒரு கைக்கூலி கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு கூலி கொடுக்கிறேன். இப்ப எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நம்ம சம்பாவனை சமர்ப்பிச்சுட்டு வரணும். அந்த தன்மையைத்தான் ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டுகிறார் தன்னுடைய பாசுரங்கள். தான் இந்த இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறல் 1 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன்கிறார். இன்னைக்கு நீ இதை அமுது செய்து விட்டாய், அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்பா உனக்கு என்ன வேணும் என்று கேட்பாய். அப்பொழுது நான் சொல்லுகிறேன், 1 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். உனக்கு இதை போல இன்னும் 100 மடங்கு 1000 மடங்கு அவ்வளவு நான் பண்ணணும். சரி, பண்ண அப்புறமாவது உனக்கு நான் ஏதாவது கொடுக்கட்டுமான்னா, இல்ல பின்னும் ஆளும் செய்வன், அதுக்கு மேலேயே நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் என்று ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமை அப்படி காட்டப்படுகிறது. ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமையை இன்னொரு விஷயமும் காட்டுகிறாள். இப்போ திருப்பாவை வியாக்கியானம் இப்போ எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருப்பா. பல உபன்யாசகர்கள் உபன்யாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள் இந்த மாதம் முழுக்க திருப்பாவை. அந்த திருப்பாவையுடைய அவதாரிகையிலே ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமை காட்டப்படுறது. அதாவது கீழேந்து படிக்கட்டு கட்டிண்டே வர்றார். தேகாத்மா அபிமானிகள், அதாவது தேகாத்மா அபிமானிகள் தேகத்தையே ஆத்மாவாக நினைத்து கொண்டு எல்லாமே இந்த உடம்புக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமாணு ஓட்டை வாசி போலே. அதாவது தேகாத்மாபிமானிகள் உடம்பையே எல்லாமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கும் ஆத்ம ஞானம் கைவந்த ரிஷிகள், நல்ல ஆத்ம ஞானத்தை பெற்றவர்களான ரிஷிகள், அவர்களுக்கு எவ்வளவு வித்தியாசம்னா, இந்த ரிஷிகள்லாம் ஒரு மலையை போல இருப்பார்கள், இவர்கள் ஒரு சின்ன கூழாங்கல்லை போல இருப்பார்கள். அடுத்தது அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி போலே. ரிஷிகளை பார்க்கும் பொழுது ஆழ்வார்கள்லாம் மலையை போல இருக்கா, ரிஷிகள் சின்ன சின்ன கூழாங்கல்லாம் இருக்கா. அவர்களுடைய பெருமையை பார்க்கும் பொழுது அந்த ஆழ்வார்களுக்குள்ளே பார்க்கும் பொழுது மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு கூழாங்கல்லை போலவும் பெரியாழ்வார் மலையை போலவும் இருக்கிறார். அவ்வளவு பெருமை பெற்றவர். அந்த பெரியாழ்வாரை பார்க்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் எப்படி இருக்கா, அந்த பெரியாழ்வார் ஒரு கூழாங்கல்லை போலவும் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெரிய மலையை போலவும் இருக்கிறாள். அப்ப அவ்வளவு பெருமை ஆண்டாள் நாச்சியார். தேகாத்மா அபிமானிகளோட பெருமை, மற்ற ஆழ்வார்களுடைய பெருமை, பெரியாழ்வாரோடையும் ஆண்டாள் நாச்சியாருக்கு பெருமை என்று அதை காட்டுகிறார். இப்படி
ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவமானது இப்படி இருக்கிறது. அவள் ஆச்சாரிய நிஷ்டையிலேயே இருந்தவள். அதாவது தன்னுடைய தந்தையாரான பெரியாழ்வார் அவர் என்ன நிலையிலே தன்னை வைத்திருக்கணும்னு ஆசைப்படுறார், அந்த நிலையிலே அவள் இருந்தாள். ஏன்னா எம்பெருமானை வரவழைப்பது கூட எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமானிடத்திலே ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறாள். ஆனா அதுக்கப்புறம் அவளே சொல்லிடுறா, வல்லபரிசு வருவிப்பவே அது காண்டுமே. அதாவது விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படிங்கிறார் நாச்சியார் திருமொழியில. விஷ்ணு சித்தருடைய பெருமாள் தெய்வம் பகவான். அந்த பகவானிடத்துல தான் எனக்கு ஆசை. ஆனா அந்த பகவானை நானா போய் அடைய முடியாது. விஷ்ணு சித்தர் என்ன வார்த்தை சொல்லி அவரை வரவழைப்பாரோ அப்படி வரவழைக்கட்டும், அப்பொழுது நான் இந்த பெருமானை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் 5 வயதிலேயே அவளுக்கு எம்பெருமானிடத்துல மிகுந்த காதலானது ஏற்பட்டு விட்டது. ஏன்னா இயற்கையாவே ஸ்ரீ பூமி பிராட்டி அவள். பூமி தேவிங்கிறதுனாலே பகவானிடத்துல நிரந்தரமான காதல் இருக்கும். அதுக்கு மேலே பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளைங்கிறதுனா பெரியாழ்வார் அவளை நன்றாக உயர்ந்த அர்த்தங்களை சொல்லி சொல்லி இருக்கிறார். அதனாலே அந்த பெரியாழ்வாருடைய பக்தியானது இவள் மேலும் படிந்து இன்னும் மெருகேறி நிறைய அன்போடே இருக்கிறாள். அப்போ அவள் சொல்லுகிறாள், மாண்டவர்க்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. என்னை யாராவது உலகத்துல ஊர்ல இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு அது என் காதுல கூட விழ வேண்டாம். அவன் எங்கேயோ பேசினாலே எனக்கு உயிர் போயிடும். ஏன்னா ஒரு சாமானிய மனுஷனிடத்திலே போய் நான் இப்படி ஈடுபடுவேனா? பகவானிடத்துல தான் எனக்கு ஈடுபாடு என்பதை அவள் காட்டுகிறாள். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த நிலையை பார்த்து பெரியாழ்வார் கலங்கி போயிருக்கிறார். இன்னும் இவ்வளவு பக்தியார்களேன்னு. அப்பொழுதுதான் ரொம்ப அழகான ஒரு லீலை நடக்கிறது. பெரியாழ்வார் தினமும் மாலையை கட்டி கொண்டு போய் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார். அப்படி தினமும் பண்ணும் பொழுது அவர் அந்த மாலையெல்லாம் கட்டி வச்சு தன்னுடைய அனுஷ்டானங்களை தான் பண்ணிட்டு வந்து மாலையை எடுத்துன்னு போவார். அப்ப ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றா, சின்ன குழந்தையா இருக்கா, அந்த மாலையை எடுத்து தாம் போட்டுக்கிறா. அந்த மாலையை தான் தினமும் கொண்டு போய் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார் பெரியாழ்வார். ஒரு நாள் எதேச்சியா அவர் கொஞ்சம் முன்னாடியே வரும்பொழுது பார்த்தா இவள் மாலையை போட்டுக்கொண்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அதை பார்த்த உடனே பெரியாழ்வார் கோபம் வந்துருந்தார். என்ன பெருமாளுடைய மாலையை நீ முதல்ல போட்டுட்டு இருக்க, இப்படி எல்லாம் போடக்கூடாது என்றதை பிடுங்கி வைத்து வச்சிடுறார். அன்னைக்கு மாலையை சமர்ப்பிக்க முடியல எம்பெருமானுக்கு. ஏன்னா இருந்த மாலையை இவள் தான் சாத்தின்ட்டாள். அப்போ எம்பெருமான் ஆழ்வாரை கூப்பிட்டு கேட்கிறான், எதனால் இன்னைக்கு மாலை வரல என்று கேட்க, இல்லை இது போல என்னுடைய பெண்ணானவள் இந்த கோதையானவள் உம்முடைய மாலையை அணிந்து கொண்டு விட்டாள், அதனால அதை உபயோகப்படுத்த முடியாது, அதனால தான் கொண்டு வரல அப்படின்னு. தினம் அதைத்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இனிமேல் நாளையிலேருந்து வரும்பொழுது நீரே அவளுக்கு சாத்தி கொண்டு வந்துடும். ஏன்னா அவளாக எதுக்கு அதை பண்ணிட்டு இருக்கணும், நீரே அவளுக்கு அதை சாத்தி நீரே கொண்டு வந்துடும் என்று சொல்ல, அதை கேட்டு ஆழ்வாருக்கு மிகுந்த உகப்பு. ஓ, நம்முடைய பெண் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா, எம்பெருமானுடைய கருணைக்கு நன்றாக இலக்காகி இருக்கிறாளே என்று மிகவும் ஆசையோட அந்த ஆண்டாளிடத்துல மிகுந்த அன்போடே மதிப்போடே இந்த மாலை கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு தன்னுடைய ஆற்றாமையினாலே 2 பிரபந்தங்களை அருளி செய்கிறார். தனக்கு எம்பெருமானை அடைய வேணும், அதுக்கு வழியும் தெரியல, அவனாகவும் வந்து கூட்டிக் கொண்டு போக மாட்டேன் என்கிறான். இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவது என்று பார்த்து 2 பிரபந்தங்களை அருளி செய்கிறாள். திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்று. முதல்ல திருப்பாவையிலே பாவை நோன்பின் மூலமாக எம்பெருமானை அடையணும் என்று பார்க்கிறாள். அவனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுவதை பிரார்த்திக்கணும்னு பார்க்கிறாள். அதுக்கு மேலே நாச்சியார் திருமொழி மூலமாக பலவிதமான அனுபவங்களை ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கிறாள். இப்படி இந்த 2 பிரபந்தங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளியது. இப்படி ஆண்டாள் நாச்சியார் இருக்கும் பொழுது ஒரு நாள் பெரியாழ்வாருடைய கனவிலே எம்பெருமான் தோன்றி, நீர் உடனே புறப்பட்டு உம்முடைய பெண் பிள்ளையை அழைத்து கொண்டு மூடு பல்லக்கிலே வைத்து அழைத்து கொண்டு இங்கே வாரும், நாம் உம்முடைய பெண் பிள்ளையை இந்த ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறேன் என்று பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆழ்வாருடைய கனவிலே வந்து சொல்ல, ஆழ்வாரும் அதை அப்படியே மிகவும் உகப்போടെ ஏற்றுக்கொண்டு உடனே அந்த ராஜாவிடத்துல போய் பிரார்த்திக்கிறார், கேட்கிறார், இது போல எனக்கு உதவி வேணும், ஆண்டாள் நாச்சியாரை அங்க அனுப்பணும் ஸ்ரீரங்கத்துக்குன்னு. உடனே அந்த ராஜாவானவன் அவளுக்கு தகுந்த பாதுகாப்போட ஒரு மூடு பல்லாக்கு பண்ணி இந்த பல்லக்கிலே அவளை அமர்த்தி கொண்டு அவளை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்புகிறான். பெரியாழ்வாரும் அங்கே அவளோட சேர்ந்து வருகிறார். ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கத்து ஆரம்பத்துக்கு வருகிறாள். அதுதான் இப்ப சொல்லுவார்கள், என்ன வெளியாண்டாள் சன்னதி வரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் வந்தாள் என்று சொல்லுவார்கள். அங்கிருந்து
நடையிலே வந்து அது வரைக்கும் பல்லக்குல வந்துடுறா, மூடு பல்லக்குல மிகவும் அழகாக, மிகவும் எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் வடிவடகோடே ஆண்டாள் நாச்சியார் வருகிறாள். அங்கே வந்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு நேரே கர்ப்ப கிரகத்தை நோக்கி ஆண்டாள் நாச்சியார் செல்கிறாள். அங்கே எம்பெருமான் அவளை ஆசையோட வரவேற்று தன்னிடத்திலே அப்படியே சேர்த்துக் கொள்கிறான். அதுக்கு மேலே ஆண்டாள் நாச்சியாருக்கு இந்த உலகத்திலே இருப்பே இல்லாதபடிக்கு அப்பொழுது அங்கிருந்தே அவளை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்கிறான். இது ஆண்டாள் நாச்சியாருடைய சரித்திரம் என்று பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியாருக்கு பல பெருமைகள் உண்டு. எம்பெருமான் விஷயத்திலே மங்களாசாசனம் பண்ணினவர் பெரியாழ்வார். அடியார்கள் விஷயத்திலே மங்களாசாசனம் பண்ணினவள் ஆண்டாள் நாச்சியார். அடியார்களை எப்படி பெரியாழ்வார் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஒரு கோஷ்டியாக எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அதே போல ஆண்டாள் நாச்சியாரும் பல விதத்திலே பாரித்து இன்னும் மிகச் சிறந்த முறையிலே பெரியாழ்வார் திருமொழியில எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்துல? ஏதோ ஒரு 10 ஸ்ரீ வைஷ்ணவா, 50 ஸ்ரீ வைஷ்ணவான்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாவுக்கு தெரியும். ஆனா திருப்பாவை எல்லாருக்கும் தெரியுது. எத்தனையோ பட்டி தொட்டிகள்லாம் கூட இன்னைக்கு திருப்பாவையானது நன்றாக பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை உடையதாக இந்த ஆண்டாள் நாச்சியாரும் அவருடைய பிரபந்தமும் அமைந்திருக்கிறது. அப்படி ஆண்டாள் நாச்சியார் இங்கே எம்பெருமானை சென்று அடைந்தாள். அதுக்கப்புறம் ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். இங்கே நேரே அவர்களுக்கு இங்கேதான் அப்படித்தான் அவர்களுடைய சேர்த்தையானது நடக்கிறது. தனியா அவர்களுக்குன்னு சேர்த்தை இல்லை. நேரே எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் அங்கிருந்து புறப்பட்டு பரமபதத்தை அடைந்து விட்டாள்னு சொல்லுவார்கள். இது ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவம். ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பெரியாழ்வாரை பார்த்து எம்பெருமான் சொல்லுகிறான், இப்படி ஆண்டாளை நம்மிடத்துல கொடுத்து விட்டோம் என்று நீர் வருந்த வேண்டாம். அவள் நல்ல சுகமாக இருப்பாள் நம்மிடத்திலே. நீர் உம்முடைய கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணும். நீர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் பண்ணும் என்று சொல்ல, அப்பொழுது பெரியாழ்வார் ஆசைப்பட்டு கேட்கிறார், இல்ல தேவரீரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தா நல்லா இருக்கும். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கலாம். அங்கே எப்ப பார்த்தாலும் எல்லாரும் தனியா பெண்ணைத்தான் கூட்டின்னு போகிறார்கள். நீர் என்னோடய வந்துடும் என்று சொல்ல, எம்பெருமானும் அப்பொழுதுதான் ரங்கமன்னாராக ஆண்டாள் நாச்சியாரையும் அழைத்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து அங்கேயே இருக்கிறார்கள். அதனால தான் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட்டபத்திரசாயிங்கிற பெருமாள் பழைய பெருமாள். அவர் தான் பிராச்சீன பெருமாள். பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய ரங்கமன்னார், அந்த ரங்கமன்னாருடைய அந்த சந்நிதியானது பிற்காலத்தில் ஏற்பட்டது. ஆண்டாள் நாச்சியார் வரும்பொழுது தன்னுடைய பர்த்தாவான ஸ்ரீரங்கநாதனையும் அழைத்து கொண்டு வந்தாள் என்று பார்க்கலாம். இன்னைக்கும் ஆண்டாள் நாச்சியாருடைய உற்சவத்திலே 5 கருட சேவை நடக்கும். 5 கருட சேவையும் போது பல எம்பெருமான்கள் எல்லாம் ஆண்டாள் நாச்சியாரோட இருக்க வேண்டும் என்று பக்கத்துல இருந்து திருமாலிருஞ்சோலை அழகர், அதே போல அங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அங்க ஒரு மலை இருக்கு, அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான், திருத்தங்கால் அப்பன், இவர்கள் எல்லாம் இந்த எம்பெருமான்கள் எல்லாம் ஆண்டாள் நாச்சியாரை கைப்பிடிக்கிறதுக்காக வருகிறார்கள். கடைசியில இந்த ரங்கமன்னார் தான் ஜெயிப்பார் எல்லா வருஷமும். அவருக்குன்னு ஏற்பட்ட அந்த பிராட்டி ஆகையாலே அவளே அங்கே இருந்து கொண்டு அந்த எம்பெருமானும் பிராட்டியுமாக ஆண்டாள் நாச்சியாருமாக அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி ஆண்டாள் நாச்சியாருடைய சரித்திரம் ஓரளவுக்கு அனுபவித்தோம். அவளுடைய பெருமையும் அனுபவித்தோம். திருவாடிபுரத்திலே இந்த உலகத்திலே வந்து அவதரித்தவள், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவள். இப்படிப்பட்ட பெருமையை கொண்ட அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவத்தை ஓரளவுக்கு அனுபவித்தோம். மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.